ஹார்மோஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 உயர்த்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் இருந்து டெல்லிக்கு சென்ற ராஜதானி விரைவு ரயிலில் திடீர் தீ விபத்து. பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. எபோலா வைரஸ் பரவல் எதிரொலி. காங்கோ மற்றும் உகாண்டாவில் சுகாதார அவசர நிலை அறிவிப்பு. வரும் 26ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் பணியாளர்களை குறிவைப்பதையும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை சீர்குலைப்பதையும் நியாயப்படுத்த முடியாது என்று ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரீஷ் கூறினார். உலகளாவிய எரிசக்தி மற்றும் விநியோக ஓட்டங்களை பாதுகாப்பது குறித்த ஐக்கிய நாடுகள் பொருளாதார மற்றும் சமூக சபையின் சிறப்பு கூட்டத்தில் அவர் பேசினார். ஓமன் கடற்கரைக்கு அப்பால் இந்திய கொடியுடன் சென்ற ஒரு வர்த்தக கப்பல் தாக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு பர்வதநேனி ஹரீஷின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. சோமாலியாவிலிருந்து பயணித்த அந்த கப்பலில் இருந்த 14 பணியாளர்களையும் ஓமன் அதிகாரிகள் மீட்டனர். இருப்பினும் தாக்குதல் நடத்தியவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. மேற்காசியாவில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியிலும் உலகின் எரிசக்தி விநியோகத்தில் கிட்டத்தட்ட 1/5 கடந்து செல்லும் ஹார்மோஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையிலும் கடந்த 13ஆம் தேதி இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிராந்தியத்தில் மோதல் தீவிரம் அடைந்ததிலிருந்து இந்திய கொடியை ஏந்திய மேலும் குறைந்தது 2 கப்பல்களும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டின் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை திருத்த அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்தியதன் மூலம் இந்திய தலைமை நீதிபதியை தவிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 உயர்த்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட அரசிதழ் அறிவிப்பின்படி இந்த அவசர சட்டம் 1956ஆம் ஆண்டின் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை சட்டத்தை திருத்துகிறது. இந்த திருத்தத்தின் மூலம் இந்திய தலைமை நீதிபதி உட்பட உச்சநீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 உயரும். திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லிக்கு சென்ற ராஜதானி விரைவு ரயிலில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா அருகே ரயில் சென்றபோது ஒரு பயணிகள் பெட்டியில் தீ பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீ விபத்தில் ராஜதானி விரைவு ரயிலின் தீப்பிடித்த அந்த பயணிகள் பெட்டி முழுமையாக எரிந்து சேதமாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதும் பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எபோலா வைரஸ் பரவலை தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடான காங்கோ மற்றும் உகாண்டாவில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கொடிய எபோலா வைரஸ் நோய் மீண்டும் மிக அதிவேகமாக பரவத் தொடங்கியுள்ளது. ருவாண்டாவின் இடிரி மாகாணத்தில் எபோலா தொற்று காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில வாரங்களாக பரவி வரும் இந்த எபோலா வைரஸ் நோய்க்கு இதுவரை ஒட்டுமொத்தமாக 80 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் எபோலா வைரஸ் குறித்து அறிகுறி உள்ள நூற்றுக்கணக்கானோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களை சுகாதாரத்துறை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். எபோலா தொற்று என்பது உடல் திரவங்கள் வழியாக மனிதர்களிடையே மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு கொடிய நோய் என்பதால் சிகிச்சை அளிக்க தவறினால் உயிரிழப்பை ஏற்படுத்தும் அபாயம் அதிகம் உள்ளது. காங்கோவை ஒட்டி அமைந்துள்ள உகாண்டா, தெற்கு சூடான் போன்ற நாடுகள் இதனுடன் நெருங்கிய போக்குவரத்து தொடர்பை கொண்டிருப்பதால் இந்த நோய் எல்லை தாண்டி பரவக்கூடும் என்ற அச்சமும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காங்கோ மற்றும் உகாண்டாவில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அரபிக்கடலின் சில பகுதிகள், வங்காள விரிகுடா, அந்தமான் கடலின் பல பகுதிகள், அந்தமான் தீவுகள் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வரை முன்னேறி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IMDயின் படி இந்த மாதம் 26ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது. அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா,
மாஹே மற்றும் தெற்கு உள் கர்நாடகா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய மகாராஷ்டிரா, மராத்வாடா, ஒடிஷா மற்றும் ராயலசீமா, கடலோர ஆந்திர பிரதேசம், கொங்கன், கோவா, தெலங்கானா, ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பாவில் கடும் வெப்ப அலை நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக பல நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை, விலை உயர்வு போன்ற நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன. இத்தகைய புவிசார் அரசியல் சூழல் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இலங்கையின் நாணய மதிப்பும் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதுகுறித்து இலங்கையில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மார்ச் மாத இறுதியில் $7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு ஏப்ரல் இறுதிக்குள் $6.76 பில்லியன் டாலராக குறைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 3 சக்கர வாகனங்கள் நீங்கலாக பிற வாகனங்கள் இறக்குமதிக்கு 50% கூடுதல் சுங்கவரி விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க நேற்று வெளியிட்ட அறிக்கையில், இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான சுங்க இறக்குமதி வரி மீது 50% கூடுதல் வரியை விதிக்க நிதி அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. புதிய திருத்தங்களின்படி இறக்குமதி செய்யப்படும் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இதுவரை விதிக்கப்பட்டிருந்த 30% சுங்க இறக்குமதி வரியுடன் கூடுதலாக 50% வரி விதிக்கப்படுகிறது. இந்த புதிய வரி விதிப்பு முறை நேற்று முதல் 3 மாத காலத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு நேற்று பெங்களூருவில் அரசியல் கட்சிகள், சட்டத்துறையினர் மற்றும் குடிமை சமூகத்தினருடன் விரிவான ஆலோசனைகளை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் PB சௌத்ரி, நாடாளுமன்றத்தால் கூட்டு நாடாளுமன்ற குழுவிற்கு அனுப்பப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார், முன்னாள் முதலமைச்சர் வீரப்ப மொய்லி மற்றும் பாஜக, பிற கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். கூட்டு நாடாளுமன்ற குழு பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லும் போது ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த முன்மொழிவால் ஏற்படும் சவால்கள் குறித்து பேசிய அவர், தேர்தல்களை ஒருங்கிணைக்க சில மாநில சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்றும், கட்சித்தாவல் தடை சட்டங்கள், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் எழும் சிக்கல்களை தீர்க்க வேண்டியிருக்கும் என்றும் கூறினார். தேர்தல் நடத்தை விதிகளால் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாலும், பொருளாதார நடவடிக்கைகள் தடைப்படுவதாலும், சுற்றுலாத்துறை பாதகமாக பாதிக்கப்படுவதாலும் மட்டுமின்றி கல்வித்துறை, வங்கிகள் மற்றும் அரசின் தொடர்புடைய பிரிவுகளையும் பாதிப்பதாலும் அடிக்கடி தேர்தல்களை நடத்துவது தேசிய நலனுக்கு உகந்தது அல்ல என்று தெரிவித்தார். இன்று தொடங்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் ஸ்வீடன் நாட்டின் கோத்தன்பர்க் நகருக்கான 2 நாள் பயணம் புதுதில்லிக்கும் ஸ்டாக்ஹோமிற்கும் இடையிலான கூட்டணியை ஆழப்படுத்துவதில் ஒரு வரலாற்று மைல்கல்லை குறிக்கிறது. ஸ்வீடன் நாட்டின் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சனின் அழைப்பின் பேரில் நடைபெறும் இந்த பயணம் பிரதமரின் விரிவான ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தின் 3வது கட்டமாகும். மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா ஐரோப்பியா ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு அவர் ஐரோப்பிய கண்டத்திற்கு மேற்கொள்ளும் முதல் பயணமும் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஞாயிறு மே 31 அன்று ஆகாஷ்வாணி வானொலியில் ஒலிபரப்பாகும் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். இது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் 131வது அத்தியாயமாகும். மக்கள் தங்களது யோசனைகளையும் பரிந்துரைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் சமர்ப்பிக்கலாம். நரேந்திர மோடி செயலி அல்லது மை கவர்மெண்ட் ஓபன் ஃபோரம் வழியாகவும் தங்கள் கருத்துக்களை இணையத்தில் பகிரலாம். குடிமக்கள் 1922 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்து குறுஞ்செய்தியில் வரும் இணைப்பை பின்பற்றி பிரதமருக்கு நேரடியாக தங்கள் பரிந்துரைகளை வழங்கலாம். வரவிருக்கும் அத்தியாயத்திற்கான பரிந்துரைகள் இந்த மாதம் 29ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். திருப்பதி மாவட்டம் எர்பேடுவில் உள்ள IITயில் யுவசங்கம் கட்டம் 6 சார்பில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் S. வெங்கடேஸ்வராவால் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது.
இது மே 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஐஐடி திருப்பதி இயக்குனர் பேராசிரியர் KN சத்யநாராயணா, இத்திட்டம் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை கலந்துரையாடுவதற்கும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்றார். இந்த முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசம் முழுவதும் உள்ள கோயில்கள், வரலாற்று தலங்கள் மற்றும் முக்கிய வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் மாநிலத்தின் பல்வேறு துறைகளில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து அறிந்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டார். பங்கேற்பாளர்கள் அமராவதி, சந்திரகிரி கோட்டை மற்றும் மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைகளையும் பார்வையிடுவார்கள். அவர்கள் மே 21 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் நடைபெறும் ராக்கெட் ஏவுதலையும் காண உள்ளனர் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்றது. முதல்வர் விஜயுடன் 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றனர். பதவியேற்ற அமைச்சர்களுக்கு நேற்றைய தினம் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த நிலையில் சில முக்கிய துறைகளுக்கு இன்னும் அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் அமைச்சரவை விரிவாக்கம் படிப்படியாக நடைபெறும் என்று நிதியமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொதுவாக எப்போதுமே அப்படித்தான். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது முதலில் 7 பேரைத்தான் அமைச்சர்களாக நியமனம் செய்தார். பிறகே விரிவாக்கம் நடைபெற்றது. எனவே அதேபோல் படிப்படியாகத்தான் செய்ய முடியும். அதை எப்படி இயக்குவது என்பதை முதல்வர் விஜய்தான் முடிவு செய்வார் என்று கூறினார். நிதி நெருக்கடியை பொறுத்தவரையில் அதை சமாளிக்கின்ற திறமை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் விஜயிடம் இருக்கிறது. பொருளாதாரம் குறித்து படிப்படியாக ஆய்வு செய்துதான் அதற்கான தெளிவான விளக்கத்தை தர முடியும் என்று கூறினார்.